So, hi, hello, busy people. அனைவருக்கும் வணக்கம். This is Muralimohan from Unacademy and good evening. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோட அனலைசிஸ் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் ஜுவாலஜி. ஸோ ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் குரூப் ஒன்லேருந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அது ரிலேட்டடாக தான் வந்து நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே, ஸோ எல்லாருமே ரெடிங்களா ஆன்சர் பண்ணுறதுக்கு? ஓகேங்க, சூப்பர். So here we go for first question. So இது சொல்லுங்க பார்க்கலாம். So tusk of elephant is dash. ஸோ யானையோட தந்தம் இருக்குங்களா. ஸோ அது வந்து எதோட மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்சிசாஸா, கேனைன்ஸா, ப்ரீமோலாஸா, மோலாஸா. ஸோ நம்ம எல்லாத்துமே தெரியும். ஸோ நம்மளோட பற்களில் பார்த்தா 4 வகையான பற்கள் வந்து இருக்குது. ஸோ இன்சிசாஸ், கேனைன்ஸ், ப்ரீமோலாஸ் அண்ட் மோலாஸ். ஸோ அதுதான் வந்து டென்டல் ஃபார்முலாவில் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. 2123 divided by 2123 இல்லைங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ ஆன்சர் தெரியுங்களா? ஸோ ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு லைவில் வந்து கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஸோ இந்த ஆன்சர் பார்க்கலாங்களா. ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாடிஃபைடு இன்சிசாஸ். ஓகேங்களா. ஸோ ஏன் ஆன்சர். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்க் ஆஃப் எலிஃபேண்ட்டு, ஸோ தந்தம், ஸோ அதனால் வந்து சிங்கப்பற்கள், ஸோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து கேனைன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. பட் எலிஃபேண்ட்டோட அந்த தந்தம் இருக்குங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு மாடிஃபைடு கேனைன் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு இன்சிசார். ஓகேங்களா. ஸோ நம்மளோட முன்னன் பற்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் அது. ஓகேங்களா. ஸோ அதனால் இன்சிசாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் வந்து கேனைன்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ பட் கேனைன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பியூர்லி அது வந்து ஒரு இன்சிசார். ஓகேங்களா. ஓகேங்க, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So who first reported the presence of the respiratory center which maintains and controls the rate of respiration? ஸோ எல்லாத்தையும் நம்மளை செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்மளோட ஓடுறோம், ஆடுறோம், ஸோ மூச்சு விட ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம் நம்ம. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினில் தான் வந்து கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதான் வந்து கண்ட்ரோல் ரூம் மாதிரி உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டர் வந்து இருக்கும் நம்மளோட பிரெயினில். ஸோ அந்த பிரெயின் தான் அந்த ஆக்டிவிட்டியை உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்பிரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டர் இருக்குது. ஸோ அது வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணவர் யார்? ஸோ மிஸ்லாவ்ஸ்கி, காலிப், பேலிஸ் ஆர் ஸ்டார்லிங். ஸோ லைவில் இருக்கிறவங்க ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஆன்சர் பார்க்கலாங்களா. ஓகேங்க, சூப்பர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி கேட்டிங்கன்னா வந்து பேலிஸ். ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ ரெஸ்பிரேஷன் ரிலேட்டடாக வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நம்மளோட பிரெயின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது ஆனால் வந்து பேலிஸ். ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. வெரி குட், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ த ஆர்கானிசம் யூஸ்டு பை TH மார்கன் டு ஸ்டடி மியூட்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மியூட்டேஷன் அப்படின்னு என்னங்க உங்களுக்கு? So what is mutation? Okay, so sudden changes in the genes. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்லணும் நம்ம. ஸோ அந்த சடன் அப்படின்ற வார்த்தை வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த சடன் சேஞ்சஸ் இந்த ஜீன்ஸ் தான் வந்து ஏற்பட்டுச்சோம்னா அதுதான் உங்களுக்கு மியூட்டேஷன். ஸோ அந்த ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறை, ஸோ அப்படிலாம் உங்களுக்கு தலைமுறையாக வரும்போது உங்களுக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சடன் சேஞ்சஸ் எல்லாம் வந்து சில நேரத்தில் வந்து ஏற்படும். ஸோ அந்த சடன் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சியில் உங்களுக்கு மாற்றங்களை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி ஆன ஒரு ஸ்டடி. ஓகேங்களா. ஸோ அதனால் மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற வரலாற்றில் ரொம்ப 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 முக்கியம். ஸோ மியூட்டேஷன். ஸோ இந்த TH மார்கன் உங்களுக்கு வந்து இந்த மியூட்டேஷனை பற்றி படிக்கிறதுக்காக எந்த ஆர்கானிசம் வந்து யூஸ் பண்ணார்? குளோரெல்லாவா, ட்ரோசோஃபிலாவா, ஈஸ்டா, நியூரோஸ்போராவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். வெரி குட்ங்க, சூப்பர். ஸோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். ஸோ ட்ரோசோஃபிலா
இல்லைங்களா? ஸோ ட்ரோசோஃபிலா, ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணாருன்னா அந்த மியூட்டேஷன் பற்றி உங்களுக்கு வந்து ஸ்டடி பண்ணார். எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்கும் 1910. ஓகேங்களா? ஸோ 1910ஆம் ஆண்டு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மியூட்டேஷன் பற்றி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணார் அவர். ஸோ டிஎஸ் மார்கன். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ which among the genetic codons codes as the stop codon during translation? ஸோ டிரான்ஸ்லேஷனில் வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு? ஸோ இவங்க எல்லாத்துமே தெரியும். ஸோ ஆர்என்ஏ வந்து உங்களுக்கு வந்து டிஎன்ஏவாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த டிஎன்ஏ உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது எல்லாமே எல்லாருமே தெரியும். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இதான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, உங்களுக்கு கன்வர்ஷன். இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக இந்த கோடான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கோடானில் நம்ம இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிக்கணும், ஒரு 64 கோடான்ஸ் வந்து இருக்கும். இந்த 64 கோடான்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் செயின் மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த 64 கோடான்ஸ். ஸோ இந்த 64 கோடான்ஸில் ஒரு சில கோடான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடும். இன்னும் சில கோடான்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கோடான் உங்களுக்கு ஸ்டாப் கோடான். ஓகேங்களா? ஸோ எந்த கோடான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய கோடான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியுங்களா? ஸோ எந்த கோடான் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கெஸ் இருக்குங்களா? ஸோ யூஜிசி, ஸோ அந்த கோடானா இல்லை யூஏஏவா இல்லை யூஏஜியா இல்லை யூஜிஏவா? ஸோ 4 கோடான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கோடானில் 3 கோடான் உங்களுக்கு ஸ்டாப் கோடான். ஸோ அது வந்து எந்த கோடான்? ஸோ கண்டுபிடிச்சிங்களா? ஓகேங்க, சூப்பர். ஸோ எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2, 3, 4 இல்லைங்களா? ஸோ 2, 3, 4. ஸோ இந்த 2, 3, 4 யூஏஏ, யூஏஜி, யூஜிஏ இந்த 3மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கோடான். இந்த ஸ்டாப் கோடானுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான்சென்ஸ் கோடான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சிந்தசிஸ் வந்து நடக்கும். ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் நடக்கும்போது என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோடான்ஸ் வந்து இந்த 3ல் ஏதாவது ஒரு கோடான் வந்துச்சு அப்படின்னாலும் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சிந்தசிஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு சிந்தசிஸ் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். இல்லைனா கண்டினியூஸாக வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு டேஞ்சர் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை வந்து ரீச் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சிந்தசிஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணாலும் ஒரு 3 கோடான்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இந்த 3 கோடானில் எந்த கோடான் வந்தாலும் சரி உங்களுக்கு அடுத்து என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த சிந்தசிஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த கோடானுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து எந்த கோடான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ திஸ் இஸ் த திங் ஏயூஜி. ஓகேங்களா? ஸோ இதான் இவ்வளோ நேரம் தெரியுது. ஓகே, ஸோ இந்த ஏயூஜி தான் என்ன பண்ணுவாங்க ஸ்டார்ட் கோடான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் கோடான். ஸோ இந்த கோடான் என்ன பண்ணால் உங்களுக்கு ஒவ்வொரு சிந்தசிஸ் வந்து நடக்கும்போதும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி விடணும் இல்லைங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வந்து ஒரே ஒரு கோடான் தான். ஸோ ஏயூஜி. ஸோ இந்த ஒரே ஒரு கோடான் தான் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஸ்டார்டிங் கோடான் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ மீதி இந்த 3 கோடான், ஸோ யூஏஏ, யூஏஜி அண்ட் யூஜிஏ இந்த 3மே வந்து என்ன ஆகும்னு சொல்லி என்ன இருக்குது ஸ்டாப் கோடான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அடுத்த கேள்வி. ஸோ அமோனோடெலிசம் இஸ் காமன் இன் டேஷ். ஸோ அமோனோடெலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான அந்த கழிவு வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதான் அமோனோடெலிசம். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்ம நார்மலாக நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கழிவை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து யூரினில் யூரியாவோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அமோனியாவோட கண்டென்ட் எல்லாம் சில அனிமல்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை வந்து வெளியில் அந்த எச்சத்தில். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ அதில் உங்களுக்கு அமோனியாவோட கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அமோனோடெலிசம் ஃபாலோ பண்ணுற அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் தட்? அமோனோடெலிசம் வந்து எதில் காமனாக இருக்கும்? ஃபிஷஸா, பேர்ட்ஸா, மெமல்ஸா, இல்லைனா உங்களுக்கு ரெப்டைல்ஸா? ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? எதை கெஸ் இருக்குங்களா?
வெரி குட், சூப்பருங்க. ஸோ ஃபிஷஸ் இல்லைங்களா? ஸோ ஃபிஷஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோனோடெலிசம். ஏன்னா ஃபிஷஸ் வந்து வெளியேறக்கூடிய அந்த எச்சத்தில் உங்களுக்கு அமோனியோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே உங்களுக்கு ஃபிஷஸ் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு அமோனோடெலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ ஹியூமன் பீங்ஸ், ஸோ ஹியூமன் பீங்ஸ் நம்மளாம் எடுத்துக்கிட்டா யூரியாவோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ நம்மளால என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, வாட் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ்? ஸோ ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே ஸோ யூரியாவோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மள எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு யூரியோடெலிக் அனிமல்ஸ். யூரியோடெலிக் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ பேர்ட்ஸு, ஸோ ரெப்டைல்ஸு, ஸோ அந்த மாதிரி கேட்டகரியிலலாம் உங்களுக்கு என்ன அதிகமாக இருக்கும்னா யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ யூரிக் ஆசிட், ஸோ அதோட எச்சத்தில். ஓகேங்களா? ஸோ ஸோ அதனாலேயே வந்து இந்த கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு யூரிகோடெலிக். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ யூரியோடெலிக் அண்ட் யூரிகோடெலிக், ஸோ ரெண்டுமே வந்து எதை பேசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன உங்களுக்கு வந்து வெளியில் வருது. ஸோ யூரியா கண்டென்ட் வந்து அதிகமாக வெளியேறுதா, இல்லைனா யூரிக் ஆசிட் வந்து வெளியேறுதா, இல்லைனா அமோனியாவோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் அவங்க வந்து பிரிப்பாங்க. ஸோ யூரியோடெலிக், யூரிகோடெலிக் அண்ட் அமோனோடெலிசம். அமோனோடெலிசம் நத்திங் பட் அமோனோடெலிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிஷஸ் எல்லாமே. ஓகேங்க, வெரி குட், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ the opaqueness of the lens of the eye is known as dash. ஸோ நம்மளோட கண்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது சில நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வந்து நம்மளோட கண்களில் இருக்கிற அந்த லென்ஸில் அந்த ஒளி வந்து உள்ளே போகவே போகாது. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒபாக்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒபாக்னஸ் காஸ் பண்ணக்கூடிய அந்த டிசீஸ்க்கு பேர் என்ன? ஸோ ரெட்டினோபதி, கேட்ராக்ட், ஆஸ்டிக்மேட்டிசம், இல்லைன்னா உங்களுக்கு பிரஸ்பயோபியா. எதை கெஸ் இருக்குங்களா? ஓகேங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்க, ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ கேட்ராக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒபாக்னஸ் வந்து கேட்ராக்டெல்லாம் உங்களுக்கு வந்து காசு ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கண்களில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லைட் பாசிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து இழந்துடும். ஸோ ஒரு உட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு அது வழியாக உங்களுக்கு ஒளி வந்து ஊடுருவி மரபத்தில் வெளிவராது இல்லைங்களா? அதை வந்து ஒபாக்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட கண்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட கண்களில் ஸோ ஒபாக்னஸாக மாறிச்சு அப்படின்னா வந்து இது மேலே படுற அந்த லைட் என்ன ஆகும் சொல்லி நமக்கு பாஸாகி எனக்கு ஆப்போசிட் சைடு வரவே வராது. ஸோ அப்போ அந்த ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு அந்த உள்ள உங்களோட ஸ்பாட் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஸ்பாட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து போய் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இமேஜை ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகாது கேட்ராக்டில். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இதான் உங்களுக்கு வந்து ஒபாக்னஸ் ஆஃப் த லென்ஸ் ஆஃப் த ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ants ஐடென்டிஃபை தேர் ஃபுட் த்ரூ டேஷ். ஸோ எறும்புகள் எப்படி அதோடைய இரையை தேடுகிறது? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கெமிக்கல் கம்யூனிகேஷன் மூலியமாவா, இல்லை ஆடியோ கம்யூனிகேஷனா, வீடியோ கம்யூனிகேஷனா, இல்லை ஆல்ஃபாக்டோ கம்யூனிகேஷனா? இதுவும் ஒரு குரூப் 1ல வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். இது நானா தேடியெல்லாம் இந்த கொஸ்டின் எல்லாம் எதுவுமே சொல்ல. ஓகேங்களா? ஓகேங்க, ஸோ ஆன்சர் பார்க்கலாங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபாக்டோ கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ஃபாக்டோ கம்யூனிகேஷன். ஸோ இந்த எறும்புகளெல்லாம் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணும் சொல்லிக்கிட்டா அதுக்கு வந்து ஒரு கொடுக்கு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா? சாண்டனா மாதிரி ஒரு கொடுக்கு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஒரு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கொடுக்கு மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அது நடக்கும்போது எல்லாம் என்ன ஆகும் சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து அந்த எறும்புகளோட சென்சிட்டிவ் பார்ட். அந்த சென்சிட்டிவ் பார்ட் வந்து உங்களுக்கு பூமியில் வந்து பட்ட உடனே என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லாமே உங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ நல்லா வந்து நுகர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இந்த டைப் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் சென்சேஷனை தான் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு ஆல்ஃபாக்டோ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ அதனால் ஆல்ஃபாக்டோ கம்யூனிகேஷன் மூலியமாக தான் உங்களுக்கு ஆன்சர் அமைங்க அவங்களோட இறையை வந்து ஈஸியாக வந்து தேர்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க.
ஸோ நேம் த விட்டமின் அண்ட் மினரல் நெசசரி ஃபார் பிளட் கிளாட்டிங். ஸோ ரத்தம் உறைதல். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கைண்ட் ஆஃப் விட்டமினும் தேவை, ஒரு கைண்ட் ஆஃப் மினரலும் தேவை. ஸோ வாட் இஸ் தட்? விட்டமின் டி அண்ட் கால்சியமா, விட்டமின் கே அண்ட் சோடியமா, கே அண்ட் கால்சியமா, இல்லை சி அண்ட் அயோடினா? ஸோ ரத்தம் உறை வைக்கிறது, பிளட் கிளாட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் விட்டமின் வந்து தேவை, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மினரல் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ வாட் இஸ் தட்? எதாவது கெஸ் இருக்குங்களா? ஓகே, வெரி குட்ங்க, சூப்பர். ஸோ நைஸ் ட்ரை. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விட்டமின் கே அண்டு கால்சியம். ஓகேங்களா? ஸோ ரத்தம் உறைய வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் தான் அதிகமாக தேவை எங்களுக்கு. ஸோ பிளட் கிளாட்டிங். ஓகேங்களா? ஸோ பிளட் கிளாட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கால்சியம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் என்ன விட்டமின் வந்து பிளட் கிளாட்டிங் அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் கே தான். ஸோ விட்டமின் கே தான் உங்களுக்கு பிளட் கிளாட்டிங் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்டி ஹியூமரஜிக் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா உங்களுக்கு ரத்தம் உறைய வைக்காமல் வந்து சப்போஸ் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் கே டெஃபிஷியன்சி. ஸோ அதனால் விட்டமின் கேவே என்ன சொல்லுவாங்க, ஆன்டி ஹியூமரஜிக் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மினரல் அப்படிங்கிறது டவுட். ஸோ மினரல் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் தான் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சோடியமோட கன்ஃபியூஸ் ஆவீங்க. பட் சிம்பிள் என்னன்னா உங்களுக்கு கால்சியம். ஸோ கால்சியம் மினரல் தான் உங்களுக்கு பிளட் கிளாட்டிங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடிய ஒரு மினரல். ஓகேங்க, நைஸ் ட்ரைங்க, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது பாருங்க. ஸோ லாஸ்ட் கொஷின். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆர்பிசி செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த பிளட் விச் கேரி ஆக்சிஜன். ஸோ ஆர்பிசி செல்ஸ் வந்து பதினாலுக்கு பிளட்ல வந்து இருக்குது. ஸோ அதான் வந்து ஆக்சிஜன் கேரி பண்ணுது. ஸோ ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் கேரிங் த ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ அசஸ்ஷன் அண்ட் ரீசனிங். ஸோ எது கரெக்டாக இருக்கும்? ஸோ ரெண்டுமே கரெக்டுங்களா, இல்லைனா இல்லை ரெண்டுமே வந்து இண்டிவிஜுவலாக கரெக்டு, இல்லைனா வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற கட்டத்தில் வந்து தப்பா, இல்லைனா ஒன்று தப்பு ஒன்று கரெக்டா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? சூப்பருங்க. ஸோ என்ன ஆன்சர் சொல்லி கேட்டீங்கன்னா ஏ வரும். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ரெண்டுமே தான் உங்களுக்கு கரெக்ட் இல்லைங்களா? ஸோ ஆர்பிசி செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து கேரி பண்ணுது. ஸோ இந்த ஆர்பிசி செல்ஸ் வந்து எதுக்காக வந்து ஆக்சிஜன் வந்து கேரி பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு ஆர்பிசிக்குள்ள ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்மெண்ட் இருக்குது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ், ஒவ்வொரு ரெட் பிளட் செல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பிக்மெண்ட் தான் ஆக்சிஜனாக கேரி பண்ணுது. ஸோ அதனால் ஓவராலாக நம்ம சொல்லும்போது உங்களுக்கு ஆர்பிசி செல்ஸ் கேரி ஆக்சிஜன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அவங்க வந்து கேரி பண்ணும். 4 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஹீமோக்ளோபின் மாலிகுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸும் உங்களுக்கு வந்து கேரி பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸாக கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. மேபி இந்த மாதிரி கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ ஒரு ஹீமோக்ளோபின் வந்து எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கேரி பண்ணுமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால் இட் சீம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஆகுதுங்களா உங்களுக்கு? ஸோ நெட்டு கனெக்ட் ஆகுதுங்களா? நான் பேசுறது கேட்குதுங்களா தெளிவாக? ஓகேங்க, சூப்பர். ஸோ திஸ் இஸ் த திங். ஓகேங்களா? ஸோ மீதி இன்னும் நிறைய கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் ஜுவாலஜியில். ஸோ நம்ம நாளைக்கு ஓகேங்க. ஸோ நாளைக்கு செஷனில் வந்து பார்ப்போம் நம்ம மீதி. ஓகேங்களா? வெரி குட், சூப்பர். ஸோ நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இன்னும் நிறைய பார்த்துட்டு வாங்க. ஸோ நாளைக்கு இன்னும் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்களும் படிச்சுட்டு வாங்க. ஸோ நானும் சில அந்த ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வந்து கான்செப்ட் ரிலேட்டாக இருந்தால் சில டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதையும் நான் வந்து பார்த்துட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ மீடியம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. ஸோ டிஎன்எஃப்யூஆர்சி, ஸோ இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து வேகன்சி போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஒரு 227 வேகன்சி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 93 வேகன்சி. ஸோ டோட்டலாக ரெண்டு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 சம்திங். ஓகேங்களா? ஸோ வந்து மார்ச் வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணி வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் கோர்ஸுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அன்அகாடமியில் உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் மாதம் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஸோ என்டையராக உங்களுக்கு வந்து பிப்ரவரி மந்த்துக்குள்ளே வந்து என்டையராக எல்லாமே உங்களுக்கு பேட்ச் கோர்ஸ், ஒரே பேட்ச் கோர்ஸில் உங்களுக்கு வந்து என்டையராக எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேட்ச் கோர்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ தட் இஸ் த திங். ஸோ யார் யார் என்னென்ன எடுக்க போகிறாங்க? ஸோ கௌதம் சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸ் இருப்பார். ஸோ கோமரவள்ளி மேம் கரண்ட் அஃபேர்ஸ், அஜய்குமார் சார் வந்து ஜியாகிரஃபி. ஸோ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து எக்கனாமிக்ஸ் எடுங்க பொருளாதாரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன் நான். ஸோ அதனால் எக்கனாமிக்ஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் எல்லாமே உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு. அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ குரூப் 1 கிளாஸும் பேரலாக உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ குரூப் 1 க்ளோஸும் ஆல்ரெடி கிளாஸஸ் ஃபுல்லாமே லான்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து 20th ஸோ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ 20th வந்து முந்தா நேற்று. ஓகே, ஸோ முந்தா நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸோ புதுசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வைஸாக வந்து செப்பரேட்டாக ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த வாரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் அன்அகாடமி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காமல் உங்கள் அன்அகாடமி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அன்அகாடமி லேர்னிங் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ ப்ளஸ் கேட்டகரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கோட் Murali09 லைவ். ஸோ இது அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் ப்ளஸ் கேட்டகரியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ Murali09 லைவ். ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேங்க. ஸோ தேங்க்ஸ் வாட்சிங், தேங்க்யூ. ஸோ நாளைக்கு மீண்டும் நம்ம கிளாஸஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகேங்க, பாய், டேக் கேர்.